ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்திங்கன்னா துளாராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, இது குறித்து எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்காங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளாராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த துளாராசியை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆனது நிச்சயம். ஸோ இந்த காலத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து தாங்க இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளாராசி என்பர்களே, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் வலுவிழந்து காணப்படுவதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாகன ரீதியாக பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் சிறு பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகக்கூடும். சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்திங்கன்னா கவனத்தோடு பார்த்து கொள்வது சிறந்தது. குறிப்பாக பெண் குழந்தைகள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி அமையும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த துளாராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பணவரவானது அற்புதமாக இருக்குங்க. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் உங்களிடையே தோன்றும். அதேபோல் இந்த ஒரு சிந்தனை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இருக்கக்கூடிய பணத்தை வீணாக செலவு செய்யாமல் அதை பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி முதலீடு போட்டு எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க. அந்த யோசித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு முன்னேற்ற படிகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துளாராசியை சார்ந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா யோகா அமைப்புகள் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பெரிய அளவில் நிறைய விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்வீர். அதேபோல் பார்த்திங்கன்னா வம்சாவளியாக செய்யக்கூடிய தொழிலை பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் முன்னின்று செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலைமுறையாக ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சுட்டு வருவாங்க. அது அவங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய அந்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழிலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போலாம் இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக பார்த்திங்கன்னா கல்வியில் ஈடுபடுத்தி முன்னேறி செல்வதற்கு பார்த்திங்கன்னா வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் அந்த தொழிலை பார்த்திங்கன்னா கைவிட்டிருப்பாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை இப்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து முன்னின்று செய்யக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பாக சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியங்கள் கெடுவதற்கு நிறையவே வாய்ப்புகளானது உள்ளதுங்க. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு அவங்கள பார்த்துக்கொள்வது சிறந்தது. சகோதரிகளுடன் இருந்த அந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கக்கூடும். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டங்களாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா துளாராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண பிரச்சனைகள், தடைகள் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை எடுத்து முன்னின்று பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து வரலாம். அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே படிப்பு தொடர்பான விஷயங்களை ஃப்ரீலான்ஸ் முறையில் செய்யும் காலகட்டம். அதேபோல் டெட் போன்ற அரசு துறைகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இது. PhD, முனைவர் பட்டம் போன்றவர்களுக்கான திசிஸ் நல்லபடியாகவே பார்த்திங்கன்னா முடிக்கக்கூடிய அமைப்புகளானது உள்ளது. அதே போல் இப்பொழுது வங்கி, நிதி, ஆடிட்டிங் துறையில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவது, தேர்ச்சி பெறுவது போன்ற யோகா அமைப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வங்கியில் வேலை செய்யணும், ஆடிட்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஃபீல்டெலாம் விட்டு நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் டச்சில் இருக்கிறவங்க இப்போ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த வங்கி, ஆடிட்டிங் துறையில் பார்த்திங்கன்னா நுழைவதற்கு வாய்ப்புகள் தாராளமாக உள்ளது.
ஸோ தேர்ச்சி பெறுவதற்குமே வந்து பார்த்திங்கன்னா 98% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே அதில் உள்ள நுழைஞ்சிடலாம். அதே சமயம் வெளிநாட்டு யோகா அமைப்புகளானது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து பெருசாக சொல்லணும் அப்படின்னா, சாதகமான பலன்கள் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டு யோகா அமைப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ அதனால் இப்போ வெளிநாட்டினுடைய போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறுத்திக் கொள்வது நல்லது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம். இருக்கக்கூடிய அந்த வேலைகளை பார்ப்பதே சிறந்தது. வெளிநாட்டினுடைய அமைப்புகள் இப்போ வேண்டாம், உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ அதனால் வீணாக கடனில் வந்து சிக்கிக்குவீங்க. இருக்க கடனை அடைப்பதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலான்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய யோகா அமைப்புகள் இப்போதைக்கு இல்லை. கிரகங்களும் அந்தளவுக்கு சாதகமாக கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வெளிநாட்டினுடைய அமைப்புகள் வேண்டாம். அதற்கான முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது. துளராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பொருளாதார முன்னேற்றங்களானது அதிகரிக்குங்க. எதிர்பாராத பல நன்மைகளானது கிடைக்கக்கூடும். காரியங்களில் இருந்த தடை தாமதங்களானது நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடுங்க. செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. புதிய வீடு, மனை, வாகனங்கள் என்று வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளானது கைகூடி வருங்க. உங்களுடைய வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியன எல்லாமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் உங்களுடைய உறவினர்களுடைய வகையில் நிறைய மனக்கசப்புகளானது வரக்கூடும். அவர்களிடம் அதிக நெருக்கங்கள் வேண்டாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது சிறந்தது. பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே பாசமானது மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கக்கூடுங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயங்களுமே உண்டாகுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நிர்வாகத்தினரிடம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய கோரிக்கையை வைப்பதற்கு உகந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியானது கிடைக்கக்கூடும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அரசினுடைய சலுகைகளும் அதேபோல் வங்கி கடன் உதவிகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது நன்றாக இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தினால விற்பனைகளும் லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை வந்து பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களிடம் சமூக நிலைகள், அதாவது சுமூக நிலைகளானது ஏற்படக்கூடும். இப்பொழுது புத்தாடை, நகை என்று வந்து பார்த்திங்கன்னா வாங்குவீர்கள். விருந்து விழா என்று சென்று வருவீர். அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்பட போகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவுமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய நண்பர்களை நீங்கள் விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைகளானது உண்டாகும். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணுங்க. அதேபோல் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு இப்பொழுது யோகா போன்ற பயிற்சிகளை செய்து வருவது நன்மையை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் போவது, இந்த யோகா பயிற்சிகளை செய்வது, கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் படிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல தூக்க நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான உழைப்பினுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உழைப்பினுடைய கொடுக்க வேண்டியதானது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடும். அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூடுதல் சுமைகள் இல்லை அப்படின்றதுன்றது காட்டிலுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும். வேலையில் கொஞ்சம் கவனமுடன் வந்து பார்த்திங்கன்னா செல்வது தான் சிறந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளையும் தடையின்றி நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மாணவர்கள் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த நோய் அனைத்துமே விலகக்கூடும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்களும் குறையக்கூடுங்க. வரக்கூடிய உபரி வருவாயினால் கடனானது அடைக்கப்படும்.
தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்திங்கன்னா வரவுகளும் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் துளராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நிச்சயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும். பரிகாரமாக காயத்ரி மந்திரத்தை தினம்தோறும் சொல்லி வருவது சிறந்தது. அதேபோல் லக்ஷ்மியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.